தாய்மாமன் தங்கமோர திட்டம் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஜூன் 22 மகாத்மா காந்தி பிறந்த தினம்ங்கிற மாதிரி அவர் பிறந்த தினத்திலிருந்து பிறந்த குழந்தைகளுக்கு தான் திட்டம் அமுல்படுத்தப்படும். இதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகளுக்கு திட்டம் கிடையாது. விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாதத்துக்கு சொன்னா ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தை பிறக்குதுன்னு தெரியுமா? அவர் ஜான் தான் கேட்பாரு, ஜான் எத்தனை குழந்தை ஜான் பிறக்குது, சரியா தெரியாம சொல்லிட்டோம் நம்மன்னு கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து ஜெகதீஷ் அப்படிங்கிற ஒரு நபர் பிரைவேட் செக்ரட்டரி ஆயிருக்காரு அப்படின்னா எதன் அடிப்படையில்? அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, தாவேக்கோடைய துணை பொருளாளர். இன்னைக்கு வரைக்கும் கட்சி கூட்டங்கள் அவரை பார்த்திருக்கீங்களா? பள்ளிகள்லாம் புதிதாக தமிழ் தாய் வாழ்த்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. மாணவர்கள் ரொம்ப உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரு சொல்லி பண்றாங்க? மாணவர்கள் தானாவே பாடுறாங்களா, எனக்கு சொல்லி வற்புறுத்தி பாட வைக்கிறாங்களா? அதுதான் சொல்றேன் இல்லையா, அதை வந்து செய்யக்கூடாதுங்கிற அறிவு அவங்களுக்கு வேணும். நீங்க வந்து இந்த பாட்டை பாடுவதன் மூலியமாக இது விஜய் அவர்கள் எப்படி சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகும் போகும். விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். யூத்தமிழ் உடற்பயினர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே. தாய்மாமன் தங்கமோர திட்டம் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே வந்து அதை அறிவிச்சிருந்தாங்க, நான் வந்து அதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு சொன்ன வரி எப்படி செஞ்சிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க இதை? இல்லைங்க, அந்த ஸ்பீச் நான் மறந்துட்டு நினைச்சு திரும்ப இப்போ மறுபடி பார்த்தேன் அந்த வீடியோவில் என்ன பேசினார் அப்படிங்கிறது. உலகத்தில் மனுஷனா பறக்கிறதே பெரிய வரம். அதுலேயும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு குழந்தையா பிறக்கிறது மிகப்பெரிய வரம். அப்படி பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அரசாங்கத்தோட ஆதரவோட நம்ம வரவேற்கணும். அதற்காக தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். பேபி இதுவும் அது பேபிக்கு அடுத்த அதெல்லாம் வரார். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு அரசாணை நான் பார்த்தேன். அந்த அரசாணையில் சொல்லப்படுற விஷயம் என்பது, அரசாங்க மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு, அதுவும் மிக குறிப்பாக இவங்க ஆட்சி அமைச்சது என்னைக்குமே 10ஆம் தேதியா 10ஆம் தேதியா 45 நாள் ஆயிருக்கு. ஆமாம், அப்போ 45 நாள் ஆயிடுச்சு. ஜூன் 22 மகாத்மா காந்தி பிறந்த தினம்ங்கிற மாதிரி அவர் பிறந்த தினத்திலிருந்து பிறந்த குழந்தைகளுக்கு தான் திட்டம் அமுல்படுத்தப்படும். இதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகளுக்கு திட்டம் கிடையாது. அவங்க செல்லாது, அதெல்லாம் குழந்தைகளாக நாங்கள் கன்சிடர் பண்ண, அது வரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டோம். இதை மட்டும் தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். இதுலையுமே அவர் என்ன செக் வைக்கிறாங்கன்னா, அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான். ஒருவேளை சொல்லலையே, நீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கைகள்ல இல்ல தேர்தல் அறிக்கையை நீங்க பேசும் பொழுது அதை பார்த்து படிச்சார். அவர் பார்த்து படிக்கும் பொழுது தமிழ்நாட்டில் பிறக்கும் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் நீங்க சொல்லல. அப்ப இன்னைக்கு இதை சொல்றீங்க அப்படின்னா, எப்படி வந்து விவசாயிகளை பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லி ஏமாத்துனீங்களோ, எப்படி வந்து சிலிண்டர்ல ஒரு முன்னாடி ஒன்று சொன்னது இப்போ ஒன்று சொன்னதுங்கிறது ஏமாத்துனீங்களோ, கரண்ட்ல எடுத்துங்க எல்லாத்தையும் நாங்கள் தகுதி கொண்டு வர மாட்டோம், திமுக மாதிரி தகுதி கொண்டு வந்து நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லி சொன்னீங்களோ, அதே மாதிரி அரசு மருத்துவமனைகள் மட்டும் பிறந்த குழந்தைகள் நீங்க கேட்கல. ஏங்க பிரைவேட்ல பிறந்த குழந்தைகள் எதுக்கு நீங்க கேட்கலாம்? இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு எத்தனையோ குடும்பங்களை தெரியும். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய குழந்தையே 8 மாதம் வரைக்கும் நாங்கள் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் 8 மாதம் வரைக்கும். கடைசியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வீட்டில் அரசு மருத்துவமனை வேண்டாப்பா, நம்ம வந்து அதை மட்டும் ப்ரைவேட்டில் டெலிவரி மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ். இதே மாதிரி எத்தனையோ பேர், நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அரசாங்கத்துடைய, இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய குழந்தைக்கு நான் வந்து தடுப்பூசியெல்லாம் அரசு மருத்துவமனைகளில் தான் போட்டுறேன், அரசு ஆரம்ப சுகாதாரத்தில் தான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ இதே மாதிரி எவ்வளவோ பேர் வந்து அரசு மருத்துவமனைகளில் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்ப்பாங்க. பிரசவ நேரங்களில் சில சர்ச்சைகளை நம்ம பார்க்குறோம். அரசு மருத்துவமனையில் போகிறதுல ஒரு குடும்பத்தில் சில பேருக்கு தயக்கம் இருக்கலாம், வேண்டாம் நம்ம அதை மட்டும் ப்ரைவேட்டில் பார்த்துக்கலாம். இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் சொல்கிறேன், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் கடைசி நேரத்தில் அது மட்டும் ஒரு பிரைவேட் தனியார் ஆஸ்பத்திரியில் பார்த்துடலாங்க, ஒரு 8 மாதம் பரவாயில்ல, அப்போ மட்டும் நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 செலவாகும். பட் அதை மட்டும் பார்த்துடலாம். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை நான் சொல்லி சொல்கிறேன், அதை மட்டும் செலவு பண்ணிடலாம். அப்போ இந்த குழந்தைகளுக்கு நான் தங்க மோதிரம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருந்தால் தான் தங்க மோதிரம் கொடுப்பேன், நீங்கள் ஒரு கிரைட்டீரியா கொண்டு வரீங்கல்ல, இது என்ன கிரைட்டீரியா இது? ஒருவேளை வீட்டில் சுகப்பிரசவம் பிறந்தா அந்த கேள்வியும் இருக்குது. ஏன்னா இது இந்த விஷயம் ஏன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, அந்த நேரத்தில் நான் பேசினேன். விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாதத்திற்கு சொன்னா ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தை பிறக்குதுன்னு தெரியுமா? அவர் ஜான் தான் கேட்பாரு, ஜான் எத்தனை குழந்தை ஜான் பிறக்குது, சரியா தெரியாமல் சொல்லிட்டோமா நம்மன்னு கேட்பாங்க. ஏன்னா நான் சொன்னேன், நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வீட்டில் பிரசவம் நடக்கின்ற குழந்தைகள் இருக்கின்றது, கிராமப்புறங்கள் இருக்குது, நகர்ப்புறங்களில் சில இடங்கள் இருக்குங்கிறத பார்க்கின்றோம்.
அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகள், நீங்கள் இன்னொன்று எய்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு NGO அமைப்பில் தனியார் அவங்களோட பங்களிப்போட நடக்கின்ற ஹாஸ்பிட்டல்ஸ் எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், அது இதில் வராது. அப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டதா, இல்லை நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் இருக்கேன் அப்படிங்கிற கிரைட்டீரியா நீங்கள் எதுக்காக கொண்டு வர்றீங்க? மறுபடியும் சொன்னது ஒன்று செய்தது ஒன்று அப்படிங்கிற ஒரு பார்வையிலிருந்து மட்டும்தான் இந்த தாவேக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. பயிர்க்கடன் தள்ளுபடி சொன்னது ஒன்று, அதுக்கப்புறம் 50,000 ரூபாய் வரைக்கும் தான் தள்ளுபடி பண்ணுவோம். அப்புறம் விவசாயிகள் கடுமையான போராட்டம் செய்தால் 70,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணுவோம். ஆனால் நீங்கள் பேசுறது அன்றைக்கி ஏக்கர் கணக்கு, அன்னைக்கு பேசும்போது ஏக்கர் கணக்கு, கொண்டு வர்றது பணக்கணக்கு. இப்போ அதே மாதிரி சொன்னது தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் நீங்கள் தாய்மாமன் போய் எல்லா ஹாஸ்பிட்டல் போட வேண்டியதான சார். யார் சார் அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பணக்காரங்க சார், அதெல்லாம் வேணாம் சார், 1 கிராம் ஒன்று பண்ண போகிறது வேணும்னு விட்டுருங்க. நீங்கள் ஆனால் உங்களுடைய கடமை, நீங்கள் சொன்ன வாக்குறுதி என்பது எல்லா தமிழ்நாட்டில் பிறக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் அணிவிக்கப்படும் என்பது. அதை ஏன் இப்போ நீங்கள் மாற்றுறீங்க அப்படிங்கிற தெரியல. இன்னொன்று இந்த கிரைட்டீரியாவை நீங்கள் பதவியேற்ற காலத்திலிருந்து நான் வெற்றி பெற்ற காலத்திலிருந்து கொண்டு வரலாம், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற தெரியல. நீங்கள் ஏதோ வரலாற்று சாதனை புரிஞ்ச மாதிரி என்னைக்கு அதை ஆரம்பிச்சது வரலாறு எழுதும்போது அது விஜயோட பிறந்தநாள் அன்னைக்கு தாங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது வந்து ஒரு சுய தம்பட்டமாக தான் பார்க்கப்படும். பிற்காலத்தில் பார்க்கும்போது விஜயோட பிறந்தநாள் தாங்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் போடுறது அண்ணாவோட பிறந்தநாளாக இருக்கலாம், ஆனால் என்னைக்கு இருந்து பிறந்த குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா அது ஜூன் 22 விஜய் பிறந்தநாள் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா கொண்டு வரீங்க. இதெல்லாம் சுய தம்பட்டத்தை மட்டும்தான் வழிவகுப்பு. முதல்வர் விஜயனுடைய தனி செயலாளராக ஜெகதீஷ் பழனிசாமி நியமிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த மே மாதம் பண்ணதே நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்றது நேற்று தினம் தான் வெளியானுச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு தனி செயலாளர்களுடைய தகுதிகள்லாம் இருக்குதா? எதன் அடிப்படையில் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டதா பார்க்குறீங்க? தகுதி இருக்குதான்னா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எம்எல்ஏக்கள் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதனால நம்ம ஏற்றுக்கிறோம். அதனால நம்ம முதல்வர் விஜய் தான் நம்ம சொல்கிற வேறு வழி இல்லை. நம்ம பிடித்திருக்கு பிடிக்கல அதெல்லாம் வேறு விஷயம். அவருடைய செயல்பாடுகள் மேலே நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த அமைச்சரவையோட மேலே 1000 விமர்சனங்கள் இருக்குது. பட் ஸ்டில் மக்களுடைய தீர்ப்பை நம்ம எதிர்த்து மக்கள் தான் எஜமானர்கள் அப்படிங்கிற ஏற்றுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து ஜெகதீஷ் அப்படிங்கிற ஒரு நபர் பிரைவேட் செக்ரட்டரி ஆயிருக்கார் அப்படின்னா எதன் அடிப்படையை கொண்டவர்? ஆமாம், என்னுடைய பேர் கொண்டவர். சொல்லப்போனால் சில நேரங்களில் அவர் செய்கிற சில அட்டூழியங்கள்ல என்னுடைய படத்தை போட்டெல்லாம் சில சேனல்லாம் போட்டு யார் ஜெகதீஷ் சரியாம போட்டாங்க. முதலாக அந்த பொறுப்பு வரும்போது எனக்கு நிறைய பேர் வாழ்த்து சொன்ன அந்த கூத்தெல்லாம் நடந்துச்சு. அது ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஜெகதீஷ் அவர்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கார்? நீங்கள் வந்து சினிமா துறையில் அவருக்கு உதவியாளர், அவரே சொல்கிறார் 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் கியூவில் நின்று அதுக்கப்புறம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுக்கு உதவியாளரானே, கோ ப்ரொடியூசர் ஆகிட்டேன். அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, தாவேக்கோடைய துணை பொருளாளர் அவர். இன்னைக்கு வரைக்கும் கட்சி கூட்டங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்ததில்ல. ஆக்சுவலாக பொருளாளருக்கு என்ன வேலை இந்த கட்சியில் தெரியாது, பட் துணை பொருளாளருக்கு என்ன வேலைங்கிறது தெரியாது. அப்போ கட்சி ரீதியாக இந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே துணை பொருளாளர் தெரியுமாங்கிறதும் தெரியாது. அப்போ அரசியல் ரீதியாக இவர் ஏதாவது கற்றுக்கிட்டு இருந்தாரா, இல்லை அட்லீஸ்ட் கட்சி கூட்டங்களை கலந்துக்கிட்டாரா, அரசியல் ரீதியாக ஒரு ஏதாவது சொல்லியிருக்காருன்னா அதுவும் தெரியாது. நீங்கள் வந்து விஜய்க்கு தெரிந்த நபர், அதனால நான் பிரைவேட் செக்ரட்டரி, விஜய் கூட தொடர்ச்சியாக பயணிக்கிறவர், விஜய் கூட வந்து இரவு நேரங்களில் இருக்கிறவர், பகல் நேரங்களில் இருக்கிறவர் அப்படிங்கிற ஒரே ஒரு கிரைட்டீரியா மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் யார் வேணாலும் போடுங்க, இதை ஏன் நீங்கள் வந்து மறைச்சிங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் ரத்தன் பண்டிட்னு ஒரு ஜோசியக்காரரை போட்டாங்க, என்னவோ போட்டாங்க, பிரிவு தனிச்செயலாளரை போட்டாங்க. எல்லாரும் அடித்தாங்க, எதிர்கட்சிகள் எல்லாரும் அடித்தாங்க. இது எப்படி ஜோசியக்காரரை போட்டிங்கன்னு விஜய் அவர்கள் வந்து சட்டமன்றத்திலேயே ஐ வில் திங்க் அபவுட் இட் சொல்லி சொன்னார். ரூமுக்கு போன உடனே அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அதே அடுத்த 2 நாட்கள் எடுத்து ஒரு அறிவிப்பு வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் இன்னொரு என்ன ரெட்டி, அவர் விஷ்ணு ரெட்டி இருவரும் ரெண்டு பேரும் அரசு பிரிவு. இன்னைக்கு அந்த அரசாணை நீங்கள் பார்த்துட்டீங்களா? பார்க்கல. தகவல்களாக கசிந்தது. நீங்கள் ரொம்ப திட்டமிட்டு ஜான் ஆரோக்கியசாமி செய்த வேலை என்ன தெரியுமா? ரத்தன் பண்டிட்டை காலி பண்ணணும். இன்னைக்கும் அதான் ஜான் ஆரோக்கியசாமி பொறுத்த வரைக்கும் ரத்தன் பண்டிட் அப்படிங்கிறவர் பக்கத்தில் இருக்கக்கூடாது, காலி பண்ணணும். என்னைக்கும் விஜய் பக்கத்தில் நான் தான் இருக்கணும். உள்ளே பல டீமாக இருக்காங்க, பல பவர் சென்டர்ஸ், டீம் இப்போ சொல்ல பவர் சென்டர்ஸாக இருக்காங்க. விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா, நான் ஒரே ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையாது. ஆனால் பல பவர் சென்டர். ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பவர் சென்டர். ஜெகதீஷ் அவர் என்ன டிக்ளேர் பண்ணுறாரு? நீங்கள் இந்த பிரைவேட் செக்ரட்டரி மூலமா என்ன டிக்ளேர் பண்ணுறாரு? அவர் இதை சொல்லிருக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? சொல்றாரு, நான் ஒரு பவர் சென்டர், என்ன வந்து பாருங்கிறார் அவர். இல்லை, என்ன ஏற்கனவே ஆள் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். நானும் ஒரு பவர் சென்டர், புஷியானது ஒரு பவர் சென்டர், ஆதவர்ஜன் ஒரு பவர் சென்டர், இந்த மாதிரி பல பவர் சென்டர்ஸ்ல இருக்கும். நீங்கள் சப்போஸ் யாராவது தெரியாமல் இருந்தீங்கன்னா நான் அஃபிஷியலாக நான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன், நானும் ஒரு பவர் சென்டர். இல்லை, இந்த பவர்லாம் அவர் தவறாக பயன்படுத்தான்னு ஒரு விமர்சனமும் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் சினிமாவில் ஏதாச்சும் ஒரு பெண் நடிக்க வராங்கன்னா இவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணாதான் நடிக்க முடியுன்ற மாதிரி வச்சு நிறைய விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகளாகவே அது இருந்ததுங்க. ரூட் மாஃபியான்னு ஒரு இதை வச்சுக்கிட்டு விஜய்க்கு யாரெல்லாம் எதிராவது பேசுறாங்களோ, நீங்கள் ஆக்சுவலி நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராம் சொன்னாங்களா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து மாஸ்டர் படம் இல்லையா 2021 இந்த கொரோனா காலத்தில் இல்லையா, அப்போ தான் ரிலீஸ் ஆனிச்சு. நீங்கள் ரூட்டுடைய என்ட்ரியை பாருங்கள், கிட்டத்தட்ட 2019 இல்லை 20 அந்த டைம் தான். நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் போனீங்கனாலே தெரியும், அந்த டைத்தில் தான் உள்ள என்ட்ரி ஆயிருப்பாங்க. அந்த ஒரு வருடத்தில் நீங்கள் 2021 நினைக்கிறேன், கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட நபர் யாருன்னு பாருங்கள், விஜய்.
இது எப்படி இயல்பாக நடந்ததா இல்ல வந்து அது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா அப்படிங்கிறது நீங்க பாருங்க. இல்ல, இன்னொரு உதாரணமும் சொல்றேன். 2019 நாடாளுமன்ற தேர்தல், இன்னைக்கும் அந்த வீடியோ இருக்கு. விஜய் அவர்கள் வாக்களிக்க போயிருப்பார். கிட்டத்தட்ட 35 நிமிஷம் அந்த வரிசையில் நின்றுப்பார். அவர் வந்து பெருசா வந்து இன்னைக்கு ஒரு பெரிய 2020 பெரிய கலைவரம் நினைச்சு அந்த கலைவரம் வந்து இருக்காது. ரொம்ப இயல்பா வந்திருப்பாரு. சாதாரண நடிகராக வருவார். 2 பேர் ஃபர்ஸ்ட் வருவாங்க, அப்ப இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் மணி நேரம் பேசிட்டே இருப்பாரு. உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும், அப்போ ஒரு வீடியோ ட்ரோல் ஆனிச்சு. கடைசியில வந்து போகும்பொழுது ஒரு பெரிய ஒருத்தர் அங்க இருக்கிற அபிஷியல்ட்ட ஏதோ நன்றி சொல்லிட்டு போற, விஜய் கண்டுக்காம போவார் அப்படின்னு ஒரு அதை மட்டும் கட் பண்ணி நிறைய பேர் போட்டாங்க. ஆக்சுவலி நடந்தது எனக்கு 30 நிமிஷம் ஆக்சுவலி பேசியிருப்பாரு. பட் வந்து ரொம்ப இயல்பாக விஜய் வந்திருப்பார். ரொம்ப சாதாரணமா நீங்களும் நானும் எப்படி ஓட்டு பண்ணா இருப்போமோ அதே ரொம்ப சாதாரணமா லைன்ல போயிட்டு வரிசையில் போட்டிருப்பார். 2019 2020 காட்சியை கட் பண்ணுங்க. 2021 அந்த கருப்பு சைக்கிள்ல வந்து கருப்பு சிவப்பு இதை போட்டு உள்ள வர்றதுக்கே அடிதடி பிரச்சனை அப்படின்னு ஏற்பட்டுச்சு. அப்ப 2019 21க்குள்ள என்னென்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ரூட் வந்து உள்ள வருது. சோ விஜய் ப்ரமோட் பண்ற வேலைகளை ரொம்ப திட்டமிட்டு அவங்க பண்றாங்க. 2020 நீங்க 2021 கூகுள்ல அதிகமாக தேடப்படும் நபராக விஜய் எப்படி மாறுகின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இவர் வந்து விஜய, நான் சொல்றது சோசியல் மீடியா சர்க்கிள்குள்ள எப்படி அவங்க பெருசா வளர்த்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி விஜய்க்கு எதிராக யாராச்சும் வளர்ந்தா கூட அவங்கள அடிக்கிறாங்க. அவங்கள அடிக்கிற வேலைகள் விஜய்க்கு ரொம்ப எப்படி நெருக்கமாகிறார். நீங்க விஜய் அவர்களுக்கு எப்படி ஒரு நெருக்கமாகிறான்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் நெருக்கமாகின்றார். இப்போ அவர் மேல நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களும் நிறைய இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க தனிச்செயலாளர் ஆக்கியிருக்கீங்க. நீங்க ஏன் வெளியே சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான பதில் இதுதான். ஏன்னா சர்ச்சைக்குரிய நபர். இன்னொன்னு, நீங்க மேகதாது தனி தீர்மானம் வந்துச்சு இல்லையா, அன்னைக்கு மத்தியானம் வந்து லைவ் டெலிகாஸ்ட கட் பண்ணாங்க. அன்னைக்கு திமுகவுடைய ஆஸ்டின் 15 நிமிஷம் பேசியிருக்காரு. நான் பேசுறேன் 15 நிமிஷம் பேசியிருக்காரு. இந்த 15 நிமிஷத்துல ரூட் மாஃபியா ஜெகதீஷ்னு பேசியிருக்காரு அவர். ஆனா அதெல்லாம் அவை குறிப்பில வரல. அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க, லைவ்லையும் கட் பண்ணிட்டாங்க. அவர் சொல்றாரு, நான் பேசிட்டேங்க 15 நிமிஷம் நான் பேசிட்டேங்க. ஆனா வெளியே வந்தது என்னங்க, வெறும் 30 செகண்ட் வெளியே வந்ததுங்க. வெறும் 30 செகண்ட் மட்டும்தான் வெளியே வந்துச்சு. அடுத்த நாள் வந்து சில சேனல்களை போட்டாங்க, ரெக்கார்ட் பண்ணி கட் பண்ணி போட்டாங்க. மற்றபடி நான் பேசியது எதுவுமே வரல. அப்போ சர்ச்சைக்குரிய நபரை வந்து நீங்க தனிச்செயலாளர் ஆக்கியிருக்கீங்க. அந்த அரசாணை மே மாதம் வந்தது. அந்த அரசாணை குறித்து நீங்கள் வெளியே வாய் திறக்கவில்லை. ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் உங்களுடைய தனி செயலாளர்களாக இருக்கிறார்கள், இல்ல அட்வைசர்ஸ் ஏதோ ஒரு போர்டில் இருக்காங்க. ஆனா அரசு அதிகாரிகள் அரசு சம்பளத்தை நம்மளுடைய வரி பணத்தில் சம்பளமும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அரசாணையும் இன்னும் வெளியே வரல, அது வெளியே வரல. ஏன்? அப்ப என்ன மறைக்க விரும்புறீங்க? என்ன சொன்னீங்க? வெளிப்படையான அரசாங்கம். இதுல வந்து எதுவுமே மறைவே கிடையாது. டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்ல உங்க கூட இருக்கிறவங்க அரசு பதவியில் இருக்கிறாங்களா இல்ல தனி பதவியில் வச்சிருக்கீங்களாங்கிறதே தெரியாத அளவிற்கு நீங்க மூடி மறைக்கிறீங்கன்னா, அப்போ அவங்களாம் என்ன ஃப்ராடு பண்ற ஆட்களா? ஜெகதீஷ் ஃப்ராடு பண்றவர், ஜான் ஆர்கிஸ் ஃப்ராடு பண்றவரா? அந்த ஃப்ராடஸ்டர்ஸ்லாம் நம்ம வந்து வெளியே மக்கள்கிட்ட காமிக்க கூடாதுன்னு மறைச்சு வைக்கிறீங்களா? ரத்தன் பண்ணிட்ட வெளியே காமிச்சிங்கல்ல, திட்டமிட்டு வெளியே ஒன்று பண்ணி காலி பண்ணாங்கல்ல. இவர்களுடைய பேர் ஏன் வரவில்லை? அது ஏன் வராமல் மறைக்கப்பட்டது? ஜெகதீஷருடைய பேர் ஏன் வரவில்லை? அப்படிங்கிறதுக்கு விஜய் அவர்கள் தான் உண்மையிலே வெளிப்படைத்தன்மைன்னு அவர் நினைச்சார்னா அவர் தான் பதில் சொல்லணும். எதிர்கட்சிகள் இந்த கேள்விகளை அவர்கிட்ட கேட்கணும். எதற்காக நீங்க மறைச்சிங்கன்னு கேள்வி கேட்கணும். இப்போ நேத்திலேருந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம் முழுக்க ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பள்ளிகள்லாம் புதிதாக தமிழ் தாய் வாழ்த்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. மாணவர்கள் ரொம்ப உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யார் சொல்லி பண்றாங்க? மாணவர்கள் தானாவே பாடுறாங்களா? யாராச்சும் சொல்லி வற்புறுத்தி பாட வைக்கிறாங்களா? சில இடங்கள்ல சில ஆசிரியர்கள் ஆர்வக்கோளராக இருக்கலாம். நம்ம வந்து தேர்தலுக்கு முந்தையே ஒரு ஆசிரியர் அரசு நிகழ்ச்சியில வந்து விஜயோட சினிமா பாட்டை போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சில பேர் இருக்கலாம். அப்போ கூட அண்மையில வந்து விஜயோட போட்டோலாம் தூக்கி பார்த்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஜய் அவர்களுடைய அந்த விஜய் உருவம் மாதிரியே பண்ணார் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. சில இடங்களில் இந்த மாதிரி இருக்கிறாங்க. சில இடங்கள்ல விஜயோட மனசுல இடம் பிடிக்கணும்னு சில அதிகாரிகள் இந்த வேலைகளையும் செய்யலாம். அரசாதிகள் செய்வாங்க. அதுக்குன்னு பீஸ்ட் பாட சாங்க பசங்கள்ட்ட பாட சொன்னா அது எப்படி இருக்கும்? அதுதான் சொல்றேன் இல்லையா, அதை வந்து செய்யக்கூடாதுங்கிற அறிவு அவங்களுக்கு வேணும். நீங்க வந்து இந்த பாட்டை பாடுவதன் மூலியமாக இது விஜய் அவர்கள் எப்படி சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகும் போகும். விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். சொல்லப்போனா விஜய் ஒரு உடனே அது இதற்கெல்லாம் நீங்க பேசியிருக்கணும், அறிக்கையில சொல்லிருக்கணும். இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பாட வைக்காதீங்கன்னு சொல்லிருக்கணும். திணிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கணும். விஜய் அவர்கள் எதுக்கு தான் ரியாக்ட் பண்றாரு? அது ஒரு நாள் எப்பா எனக்கு மாஸ்டர் ஒரே ஒரு நாள் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் நான் படிச்சுட்டு போயிருவேங்கிற அளவுல இன்னும் இருக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பயங்கரமா ரியாக்ட் பண்ணிருக்காரு. தொட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன் சொல்லிட்டு நீங்க அப்பவே செய்ய வேண்டியதானுங்க. நீங்க தொட்டா விட மாட்டேன்னு சொல்றது நேத்தே செய்ய வேண்டியதானே. ஏன் முந்தானது நீங்க முதலமைச்சர் எப்போ வேணாலும் எந்திரிச்சு பேசலாங்க. சட்டமன்ற சபாநாயகர்கிட்ட உடனே அவர் கண்காமிச்சாலே போதும் முதல்வர் அப்படின்றவார். ஆனா இந்த சட்டமன்றத்தை பாருங்க, முதல்வர் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல சபாநாயகரே முடிவு பண்ணிடுறாரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன்
ஏங்க ஏன்னா அவர் தான் நல்லா பேசுவார். இல்ல உள்துறையில நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ்மோகன் ஏன் பதில் சொல்லணும்? ஏற்கனவே நிறைய துறை கொடுத்து வச்சிருக்காங்க அவருக்கு. பள்ளி கல்வித்துறை நீங்க பெரிய லிஸ்ட், ஒரு 10 லிஸ்ட் போட்டு தெரிஞ்ச முதலமைச்சருக்கு அடுத்தபடியா அவர் தான் இருக்காரு. இல்ல நீங்க வந்து அரசியல் ரீதியாக பேசுறோம்னா ஆதவர்ஜுனா பேசுவார். அப்ப 2 பேர் தான் பேசுவாங்கங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க கொண்டு வந்து யாரும் இல்லையே சார். சொல்ல நீங்க அப்ப என்னங்க புத்தக பயிற்சியெல்லாம் நீங்க கொடுத்தீங்க? புத்தக பயிற்சி கொடுத்தீங்க, மக்கள் வந்து அவர்களுக்கு வாக்களிச்சிட்டாங்க. அமைச்சராக நீங்க பதில் இப்போ சரி, அப்ப பட்ஜெட் கொடுத்தர வரும்ல, அப்ப மானிய கோரிக்கை விவாதம் எல்லாத்தையும் ராஜ்மோகன் படிச்சிருவாரா? அந்த அமைச்சருக்கு பதிலாக சினிமா மாதிரி அவருக்கு பதில் இவர், சினிமா சீரியல் மாதிரி ஆதவர்ஜுனாவே வந்து ஒரு 10 துறை எடுத்துக்குவாரு, 10 மானிய கோரிக்கை விவாதத்தை நடத்திடுவாரு. ராஜ்மோகன் 10 மானிய கோரிக்கை விவாதத்தை அவரே ஒரு வார்த்தையும் வாயில உருவி எடுக்கிறாரு ஆதவர்ஜுனா. நீங்க பாருங்களேன், மேகதாது அணைக்கு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. ஆனா நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அதை பத்தி பேச மாட்டார். ரொம்ப கடைசியா எல்லாரும் சொல்றாங்கப்பா நீ தான் நீர்வளத்துறை அமைச்சரா, ஆனா இந்த தயவுசெய்து பேசினா நீ அப்படின்னு சொன்ன பிறகு நேற்று பேசுறார். இந்த தீர்மானத்தை யார் கொண்டு வந்திருக்கணும், தீர்மானத்தை உடனே யார் முன்மொழிஞ்சு பேசியிருக்கணும், யார் அதற்கான கருத்துக்கள் அரசாங்கம் சார்பாக தெரிவிச்சிருக்கணும், எதுவுமே நீர்வளத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை வேலையை பார்க்க மாட்டார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து உள்துறைக்கான பதிலை சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப இதற்கு ஒரு கேள்வி கேட்டால் யார் பதில் சொல்லுவார் தெரியல. இந்த பள்ளிகளில் இந்த மாதிரி நீங்க வாழ்த்து பாடல், தமிழ் தாய் வாழ்த்து புதுசாக மாத்திட்டீங்களா, தமிழ் தாய் வாழ்த்து பாடல் மாற்றப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா அதற்கு வந்து நம்ம வேற யாராவது பிடிச்சி பேச வைப்பாங்களோ என்னவோ, சட்டமன்றத்தில் இல்லாத ஒரு ஆளை கொண்டு நீ பேசுப்பான்னு சொல்லுவாங்களோ என்னவோ. சொல்லல, இது ஒரு சட்டமன்றத்திற்கு ஒரு மாண்பு இருக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு மாண்பு இருக்கு. அது எல்லாத்தையும் உடைக்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் இங்க தொடராம இருக்கணும்னா முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான் இதெல்லாம் செய்யாதீங்க, இது செய்வ தவறு இல்லை, அட்லீஸ்ட் ராஜ்மோகனை விட்டு வழக்கு போல நீங்க பேச வைக்கணும். இது பேச வைக்காம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு இது பிடிச்சிருக்கு போல இருக்கு, அப்ப எல்லா ஸ்கூல்ல இதை பண்ணுங்கப்பா, காலைல வேலையும் பண்ணுங்கப்பா, பல ஸ்கூல்ஸ்ல இதை பண்ணி அவர் மனசுல இடம் பிடிங்கப்பாங்கிற மாதிரி ஆயிடும். இது தப்பான ஒரு பழக்கமா போயிடும். அப்புறம் வர புதிய ஆட்சியாளர்கள் அவங்களோட துதிபாடும் ஒரு மன்றமாக பள்ளிக்கூடங்களை மாத்திடுவாங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய தலைவங்க பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி அண்ணா.